அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் மலை உத்தரவு வாக்கின்படி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் துலாம் ராசிக்கு பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு, அதுவும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானே நேரடியாக பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பான ஒரு பொருளை உணர்த்துவார். அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி பேழைக்குள்ள வைக்கப்படும். இந்த பொருள் சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். முருகப்பெருமான் உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே உணர்த்துவதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நேரத்தில் நவக்கிரக மாற்றம் பல விதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. நினைச்சபடி நடக்கிறதுல சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும், பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெற புதிய திட்டங்களில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வீங்க. வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு உண்டாக பெறும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்க பெறுவாங்க. வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்க பெறலாம். வங்கி கணக்கில் ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும். இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும். பயிர் விளைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும். சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவாங்க. அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படலாம். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யும். பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கம், பக்தி சொற்பொழிவுகள், பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம். எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க. அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப்பெறுவீங்க. பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவும். தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால் ஆதாயங்கள் உருவாகலாம். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம். தொழிலில் புதிய விரிவாக்கங்கள் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும். மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல்
பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கப்பெறும். அதனால் ஆதாயங்களும் ஏற்படும். பணம் வந்தால் செலவுகளும் வரும் தானே. அதே மாதிரி கேளிக்கை பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புது பதவிகள் அதன் மூலமாக வருவாய் பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிரபலமானவர்களினுடைய நட்பால் தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். தங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்படுவீங்க. பதவி உயர்வு எளிதாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் தலைவலி கண்ணில் பிரச்சனைகள் வந்து சீராகிடும். இருப்பினும் கவலை வேண்டாம். பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பது நல்லது. அதுபோல் தங்கள் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது இழப்பை தங்களால் சரிகட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். சகோதர வகையில் மனக்கசப்பு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால வீட்லையும் வெளியிலையும் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளான செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும்.
உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க. வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்கள்.